சிவா 2 பேரையுமே பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அன்னபூரணி பார்த்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு பிளாக்மெயில் அப்படிங்கிற விஷயத்த வந்து கையாள போறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாதுங்க. இப்போ சிவா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா வந்து பேசிட்டாரு. சிந்து வந்து என் மனைவி தான், நம்ம அவ கூட தான் இனிமே சேர்ந்து வாழணும், இதுக்கப்புறம் யாருக்காகவே நம்ம வந்து சிந்துவை வித்து கொடுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மனநிலைமைக்கு நம்ம சிவா வந்து டோட்டலா வந்து மாறிட்டாரு. ஸோ அதனாலதான் வந்து அன்னபூரணி கிட்ட வந்து அப்படி ஒரு விஷயத்த வந்து பேசியிருப்பாரு. ஏன்னா இது வரைக்கும் வந்து அன்னபூரணி என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து சரி சரி அப்படின்னு சொல்றது தவிர வேற எதுவுமே வந்து நம்ம சிவா சொன்னதே வந்து கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொன்னதுனால ஸோ வீட்டுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா பயங்கரமா அவங்க வந்து கோவத்துல இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து பேசிட்டா இது எல்லாமே வந்து சிவாவோட வேலையே கிடையாது. இதுக்கெல்லாம் காரணமே வந்து அந்த சிந்து தான் வந்து தேவையில்லாம சிவா மனசெல்லாம் மாத்தி இப்படிலாம் வந்து பேச வச்சிருக்கா. என்கிட்ட இருந்து என் பிள்ளைய பிரிக்கிறதுக்கு அவ பிளான் பண்றா போல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அவ மேலதான் வந்து கோவத்தை காட்டுறாங்களே தவிர நம்ம பண்றது தப்பாச்சே அப்படிங்கறது அவங்க வந்து இன்னும் வரைக்கும் வந்து உணரவே கிடையாதுங்க. சோ அது மட்டும் கிடையாது. இப்போ வீட்டுல அடுத்த நாள் காலையில வந்து பாத்தீங்கன்னா மகா வந்து பாத்தீங்கன்னா அப்படியே நேர்க்கா வந்து அன்னபூரணி கிட்ட போயிட்டு, அக்கா என்னக்கா நடக்குது இந்த வீட்டுல, என் புள்ளைய வந்து இப்படி அவ வந்து மொத்தமாவே மாத்திட்டா போல இருக்கேக்கா, பாத்தீங்களா நேத்து அவ எப்படி பேசினா அப்படின்னு சொல்லிட்டு, இது வரைக்கும் நீங்க என்ன சொன்னாலும் அதுக்கு வந்து சரி சரின்னு சொல்லிட்டு இருந்த ஆளே இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களை எதிர்த்து பேசுற அளவுக்கு வந்திருக்கானா, இதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம சிவா கிடையாதுக்கா, எல்லாமே கூட இருக்கிற அந்த சிந்து தான். இந்த மாதிரி நீ பேசுவோம் பெரியம்மா கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவதாங்க ஏத்தி விட்டுருப்பா. அதனாலதான் சிவா இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்கா. இப்படியே நம்ம விட்டா அது சரிப்பட்டு வராதுக்கா. சீக்கிரமாவே சிவாவுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சா மட்டும்தான் அவரோட வாழ்க்கையும் ரொம்ப நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து மகாவும் பாத்தீங்கன்னா எடுத்து விடுறாங்க. சோ இதனால அன்னபூரணியும் பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா வந்து தான் மனசுல வந்து சிந்துவும் சிவாவும் சேர்ந்துடவே கூடாது, அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றத நான் ஒரு நாளும் அனுமதிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம சிந்து பாத்தீங்கன்னா நின்று வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வந்து ஃபீல் பண்றாங்க. எதுக்காக இவங்க நம்ம 2 பேத்தையும் பிரிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சிவா வந்தவொடனே என்னை வந்து கூப்பிடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஸோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா சிவா வந்து வேக வேகமா வந்து வராரு. ஸோ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம சிந்துவை பார்க்க போய்கிட்டு இருக்காரு. ஸோ சிந்து வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது, என்ன சிந்து என்னாச்சு, எதுக்காக இப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம நம்ம சிந்து வந்து சொல்றாங்க. ஸோ அதனால வந்து சிவா சொல்றாரு, நீங்க பாரு சிந்து, யார் என்ன சொன்னாலும் சரி, நீ தான் என்னோட ஒய்ஃப், அதுல நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கேன், உன் கூட தான் நான் சேர்ந்து வாழ்வேன், நீ எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாத, நான் உனக்கு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சிவா சொன்னதுனால இதை கேட்டுட்டு சிந்துவுக்கு பயங்கரமா வந்து ஹாப்பி ஆகுது. இந்த அளவுக்கு டாக்டர் வந்து மாறிட்டாரு, நம்ம மேல வந்து உண்மையான பாசம் வச்சிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நினைச்சு அவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா வந்து இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் சரி நான் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பும் போது கரெக்டா வந்து அன்னபூரணி வந்திருக்காங்க. சிவா இங்க வா, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வந்து கூப்பிடுறாங்க. என்ன பெரியம்மா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, நீங்க பாரு சிவா, இப்ப நான் சொல்றதுதான் வந்து கடைசி, இதுக்கப்புறமும் நீயும் அந்த சிந்துவும் சேர்ந்து ஒன்னா வாழ முடியாது, உங்க 2 பேத்தையுமே ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு நான் விட மாட்டேன், சீக்கிரமாவே உனக்கு வந்து ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லும் போது, என்ன பெரியம்மா என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க, சிந்து என்னோட மனைவி, நான் அவளை வந்து என் மனைவியை ஏத்துக்கிட்டேன், எனக்கு வந்து வேற கல்யாணம் அப்படிங்கிற பேச்சுல என் வாழ்க்கையில இதுக்கப்புறம் கிடையாது, நான் வாழ்ந்த அது சிந்து கூட மட்டும்தான் வந்து வாழ்வேன், அதுக்காக உங்க அனுமதி இல்லாம நான் வாழ்வேன்னு நினைக்காதீங்க, நீங்க எப்போ அனுமதி கொடுக்குறீங்களோ அப்பதான் நானும் சிந்துவும் ஒன்னா சேர்ந்து வாழ்வோம், அது வரைக்கும் நான் இப்படித்தான் வெயிட் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன், இதை தவிர வேற எதுவுமே என்கிட்ட இருந்து நீங்க எதிர்பார்க்காதீங்க பெரியமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அன்னபூரணிக்கு வந்து பயங்கரமா வந்து கோபம் வருது. இங்க பாரு சிவா, சிந்துவை நான் ஒரு காலத்துக்கும் மன்னிக்கவே மாட்டேன், அவளை என் மருமகளை நான் ஏத்துக்கவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. ஸோ சிவா என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம வந்து அப்படியே அமைதியா வந்து நின்றுகிட்டே இருக்காங்க. அதையும் மீறி நீ அவ கூட தான் சேர்ந்து வாழ்வு அப்படின்னு நினைச்சேன்னா அதுக்கப்புறம் நான் வந்து என்ன முடிவு எடுப்பேன் அப்படிங்கிறது உனக்கு வந்து தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் வந்து பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அவங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் வந்து இந்த மாதிரி சூசைட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றதா வந்து நம்ம அன்னபூரணி வந்து பிளாக்மெயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ இதனால பாத்தீங்க அப்படின்னா சிவா வந்து என்ன சொல்றது அப்படின்னு தெரியாம அமைதியா நின்றுகிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் ஆறுமுகம், பைரவி எல்லாருமே பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஒரு பக்கம் நம்ம சிந்துவும் நின்னு பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டு இருக்காங்க. சிவா இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா தான் கூட தான் சேர்ந்து வாழ முடிவெடுத்துட்டு தான் வந்து சொன்னதை நினைச்சு நம்ம சிந்து வந்து ரொம்பவே வந்து ஹாப்பி ஆகுறாங்க. டாக்டர் வந்து இந்த அளவுக்கு மாறிட்டாரு, இதுக்கெல்லாம் காரணம் நம்ம அவர் மேல வச்சிருக்கிற லவ்வும் பாசமும் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு ரொம்பவே வந்து சந்தோஷப்படுறாங்க. சோ இந்த மாதிரி அன்னபூரணி வந்து பேசிட்டாங்க. இப்ப நம்ம சிவா என்ன பண்ண போறாரு, என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படிங்கிறது தெரியல. சோ ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்து இந்த கதையில ரொம்பவே டேர்னிங் பாயிண்ட் எல்லாமே வந்து வந்துகிட்டு இருக்கு.
எப்படியோ ஒரு வழியா பாத்தீங்கன்னா நம்ம சிந்துவை வந்து ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அவ கூட தான் சேர்ந்து வாழ்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை எடுத்திருக்காரு. பட் இருந்தாலும் இந்த அன்னபூரணி அதுக்கு வந்து விட மாட்டேங்கிறா. அதெல்லாம் முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கா. ஸோ அதையும் தாண்டி அவங்க 2 பேரும் எப்படி சேர போறாங்க, என்ன இது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.